ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோட்டலில் கோவில்லலாம் கொடுக்குற மாதிரி நல்ல சாஃப்டான வெண்பொங்கல் அப்படியே வாயில் வச்சதையும் அல்வா மாதிரி கரைஞ்சி போகிற வெண்பொங்கல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பொங்கல் செய்கிறதுக்கு நான் இந்த கப்பில் 1 கப் பச்சரிசி எடுத்துருக்கேங்க. பச்சரிசி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதே கப்பில் 1/2 கப் பாசிப்பருப்பை நல்லா வறுத்துட்டு எடுத்துருக்குறேங்க. நீங்களும் வறுத்து எடுத்துங்க. வறுத்து செய்யும்போது தான் இந்த பொங்கலோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நல்லா 2 டைம் தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நாம் எடுத்துருக்கிற 1 கப் பச்சரிசிக்கு 4 கப் தண்ணி விட்டுக்கலாங்க. 4 கப் தண்ணி விடும்போது இந்த பொங்கல் நல்லா குலைவாக சாஃப்டாக வெந்து வரும். கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் இந்த பொங்கலுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்குங்க. அது கூடவே முக்கியமாக 1/4 ஸ்பூன் நெய், உருக்குன நெய் சேர்த்துக்குங்க. நெய் சேர்க்கும்போது சுவை சூப்பராக இருக்குங்க. இதை அப்படியே விசில் விட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் உருக்குன நெய் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 5-6 போல் முந்திரி பருப்பு, கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அது கூடவே 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பெருங்காயத்தூள், இந்த முந்திரி, ஜீரகம் இதெல்லாம் அருமையான சுவையாக இருக்குங்க இந்த வெண்பொங்கலுக்கு. லோ ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. ப்ரெஷரெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்மளோட பொங்கலும் சூப்பராக ரெடியாக இருக்கும். பாருங்கள், இந்த அரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா குலைவாக வெந்து வந்திருக்கு. தண்ணி 1க்கு 4 டம்ளர் விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் ப்ரெஷரும் 4 ப்ரெஷர் விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பருப்பும் அரிசியும் நல்லா குலைவாக வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணி வச்சுருந்த இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டிங்கன்னா சுட சுட வெண்பொங்கல் ஹோட்டலில் கோவிலில் கொடுக்குற மாதிரி நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். நல்லா சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் குலைவாக தான் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா கொஞ்சம் கெட்டிப்பட்டுரும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே கெட்டியாக செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணும்போது இன்னும் கெட்டியாயிரும். அதனால் இந்த பக்குவத்துக்கு செஞ்சு வச்சிங்கன்னா தான் நீங்கள் சாப்பிட்றதுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், பொங்கலோட கன்சிஸ்டன்சி சூப்பராக வந்துருச்சு. நல்லா நெய் மணத்தோட அந்த மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து அருமையான வெண்பொங்கல் சட்னி, சாம்பார் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.